ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமான தேவை பயோடேட்டான்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த பயோடேட்டா விட இன்னொரு முக்கியமான தேவை என்ன தெரியுமா? அந்த அப்ளிகேஷனுக்கு எழுதுகிற கவர் லெட்டர் தான். சங்கத்த மக்களுக்கு வணக்கம். பயோடேட்டாவை எப்படி தயாரிக்கிறது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க முதல்ல பார்த்துருங்க. அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த பயோடேட்டாவை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா கூட அதை நேரடியாக யாரும் பார்க்க போகிறதில்ல. ஏன்னா அதை ஒரு இமெயில் அட்டாச்மெண்ட்டாக தான் நம்ம அனுப்பியிருப்போம். அப்படி அனுப்புகிற இமெயிலை அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் அதில் உள்ளே இருக்கிற பயோடேட்டாவை அவங்க ஓப்பன் பண்ணி படிப்பாங்க. அப்படி இமெயிலை திறக்கிறவங்களை நம்ம பயோடேட்டாவை திறக்க வைக்கணும். யாரப்பா அது, எனக்கே இவரை பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு தோண வைக்கணும். அதை எப்படி செய்வீங்க? அதுக்கு அந்த இமெயிலில் நம்ம கவர் லெட்டரை வச்சுருக்கணும். நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி எதுவும் கவர் லெட்டர் எழுதாமல் அப்படியே சும்மா ஒரு ஒன்லைனில் எழுதி அனுப்புகிற மாதிரி பண்ணிவிடுவோம். டியர் சார், ப்ளீஸ் ஃபைண்ட் என்க்ளோஸ்ட் மை பயோடேட்டா ஃபார் யுவர் கன்சிடரேஷன், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சிடுவோம். இப்படி மொட்டையை எழுதுறது தப்பு. ஒவ்வொரு வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணும்போதும் தனித்துவமாக ஒரு பயோடேட்டா எழுதணும்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு வேலைக்கு அப்ளை பண்ணும்போதும் அதுக்குன்னு கவர் லெட்டரும் தனித்துவமாக நம்ம எழுதணும். ஒவ்வொரு வேலைக்கு விண்ணப்பிக்கும் போதும் புதுசாக அதுக்குன்னு ஒரு கவர் லெட்டரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி எழுதுகிற அந்த கவர் லெட்டரை சுருக்கமாக எழுதுங்க. நான் 1978 கோயம்புத்தூரில் அரசு மருத்துவமனையில் பிறந்தேன் அப்படிலாம் ஆரம்பிக்காதீங்க. மொத்தமாக 3 இல்லை 4 பேராவுக்குள்ளே உங்கள் கவர் லெட்டர் முடிஞ்சிடணும். அது சுருக்கமாக மட்டும் இல்லை, சுவாரஸ்யமாகவும் இருக்கணும். நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தீங்க, எந்த ஊரில் வளர்ந்தீங்க, இதெல்லாம் அனாவசியம். நீங்கள் எப்பேற்பட்ட திறமையாளர் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த ஹெச்ஆருக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் அப்படி எழுதுகிற கவர் லெட்டரில் எதை எழுதணும், அதை எப்படிலாம் எழுதணும் அப்படிங்கிறதுக்கு சில எளிய விதிமுறைகளை நம்ம வச்சுக்குவோம். நீங்கள் அப்ளை பண்ணுற வேலைக்கு ஏற்ற திறமை உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த ஹெச்ஆருக்கு ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கும். அதை தெளிவாக 2-3 வரியில் எழுதுங்க. அதை படிக்கும்போது இந்த ஆளுக்கு வேலையோட விவரங்கள் நல்லா தெரியுது, அதுக்கு தான் எவ்வளோ சூட்டபுளாக இருக்கார் அப்படிங்கிற விஷயமும் அவருக்கு தெரியுது. இந்த 2 விஷயமும் அந்த ஹெச்ஆருக்கு புரியணும். நம்ம பயோடேட்டா பற்றி பேசும்போது இன்னொன்று பார்த்தோம், டெம்ப்ளேட்ஸ் எதுவும் வேணாம் அப்படின்னு பார்த்தோம். அதே தான் இதுக்கும் பொருந்தும். வேறு யார்கிட்டையாவது டெம்ப்ளேட்ஸ் வாங்கி அதை தட்டி முட்டி வேறு லெட்டராக அனுப்பிடாதீங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற ஒவ்வொரு வேலைக்கும் பொறுமையாக உட்காந்து புதுசாக ஒன்று எழுதுங்க. ஏற்கனவே போன வாரம் எழுதின கவர் லெட்டர் தான் இருக்கே, அதே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் சோம்பேறித்தனம் பார்க்காதீங்க. வெறும் ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணி பொறுமையாக புதுசாக எழுதுங்க. கவர் லெட்டர் எழுதுறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் கண்ணை மூடி அந்த வேலையில் சேர்ந்துட்ட மாதிரி ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். புது கம்பெனியில் நீங்கள் டெஸ்கில் உட்காந்துட்ருக்கீங்க, மேனேஜர் பக்கத்தில் நிற்கிறாரு. அப்போ எப்படி நடந்துக்குவீங்க, என்ன பேசுவீங்க, உங்களுடைய திங்கிங் அந்த சமயத்தில் எப்படி இருக்கும், இதெல்லாம் கண்ணை மூடி நீங்கள் ஒரு விஷுவலைசேஷன் மாதிரி பண்ணுங்கள். இப்போ கண்ணை திறந்து பாருங்கள். உங்கள் ரெஸ்பான்ஸை, உங்கள் எமோஷனை எப்படி எழுதுவீங்க, அதை கவர் லெட்டரில் எழுதுங்க. உங்கள் கவர் லெட்டர் உங்களுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற வேலைக்கும் இருக்கிற பொருத்தத்தை விளக்கணும். அதில் உங்களோட தன்னம்பிக்கை மிளறணும். நீங்கள் அங்கே போய் ஐயா சாமி வேலை போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சக்கூடாது. அதே நேரம் ஓவராக தன்னம்பிக்கை மிளறக்கூடாது. இந்த ஆளுக்கு ரொம்ப கொழுப்பு அப்படின்னு படிக்கிறவங்க நினைக்க வைக்கக்கூடாது. இந்த வித்தியாசத்தை எப்படி நம்ம காட்டுறது? உங்களை பற்றி எழுதும்போது தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக எழுதுங்க. அப்ளை பண்ணுற வேலையை பற்றி எழுதும்போது மட்டும் மரியாதையாக எழுதுங்க. படிக்கிறவங்களுக்கு இவர் தைரியமான ஆள் தான், ஆனால் மரியாதை தெரிஞ்சவர் அப்படிங்கிற வித்தியாசம் இந்த விஷயத்தில் புரியப்பட்டுரும். நீங்கள் அப்ளை பண்ணுற வேலையை பற்றி உங்களுக்கு முழுசாக புரிஞ்சிருக்குங்கிறத நம்ம எப்படி காட்டுறது? அதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். அதாவது வேலையை பற்றிய விவரங்கள் எல்லாம் ஒரு டாக்குமெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டை படிக்காமல் நம்ம பயோடேட்டாவும் எழுத முடியாது, கவர் லெட்டரும் எழுத முடியாது. அதை முழுசாக படிச்சிட்டோன்னா அந்த விவரங்கள், அதை பற்றின பொருத்தங்கள், அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கவர் லெட்டரில் தானாகவே நம்மளால் எழுத முடியும். அடுத்ததாக நீங்கள் அப்ளை பண்ணுற வேலையில் சேர்றதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் கவர் லெட்டரில் தெரிய வரணும். ஐ எம் குவைட் எக்ஸைட்டட் டு ஸ்டார்ட் திஸ் பொசிஷன், ஐ எம் ஈகர் டு கான்ட்ரிபியூட், இந்த மாதிரியான வரிகள்லாம் அந்த கவர் லெட்டரில் வரணும். சும்மா மேலாக எதுவும் எழுதாதீங்க. அது நிஜமாகவே ஆத்மார்த்தமாக நம்ம ஃபீல் பண்ணி அந்த வரிகள்லாம் அங்கே வரணும்.
கடைசி இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் இமெயிலை திறக்கிற ஹெச்ஆர் மேனேஜரை உங்கள் பயோடேட்டாவையும் டவுன்லோட் பண்ணி அதையும் திறக்க வைக்கிற பொறுப்பு உங்கள் கவர் லெட்டருக்கு இருக்குது. எனவே அதை முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக, அழகாக, பக்குவமாக எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் முயற்சி வெற்றியடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த ஒரு வீடியோ பற்றின தகவல்கள் தெரியணும் அப்படின்னா பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.